அடேயப்பா, என்ன இதெல்லாம்? உங்க மனசு மாதிரி பூமியும் விளைஞ்சதையா. அதான் சாமிக்கு பூ வைக்கிற மாதிரி விளைச்சல ஐயாவுக்கு படையல் வச்சிருக்கேன். அட நீர் ஒண்ணு படையல் உடையல்ன்ட்டு உழுது கிடைக்கிற விளைச்சல், உழைச்சி கிடைக்கிற வருமானம் எதுவா இருந்தாலும் முதல்ல கட்டினவ கையில கொடுத்தாதான் ஆறா பெருகும். என்ன மாக்கா மாதிரி பாக்குறீது? குடு என் தங்கச்சி கிட்ட. கோட்டி பிடிச்சாடி உனக்கு ஐயா கொடுக்க சொன்னது தட்டிடுற அளவுக்கு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்ன அளவோ தெரியல, கொஞ்சம் நாளாவே பேச்சும் சரியில்லை, போக்கும் சரியில்லை. 4 சவுத்துக்குள்ளதானே நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். 4 பேத்துக்கு நடுவில் வந்த பிறகு வெறுப்பா இருக்கியா. என்ன கோனார் கரக மாட்டிட்டு போறாரு? ஒட்டச்சி மனசு ஒழுங்க பிறந்தது. கட்டினவன் கை விட்டுருவானோ, கதை காதலா போயிருமோன்னு கலங்குதேமையா. அடையாம நீ ஒண்ணு மண்ணுல விழுந்த வைரக்கல்ல கையில அள்ளி தேடாம கண்ணுல போட்டு தேடுற எல்லா பொம்பளைங்க மாதிரியும் ஆண்டி முத அரச வரைக்கும் இருக்கிறதா இந்த சந்தேகம். ஒரு பிரச்சனையும் இல்லாத பாண்டியராஜாவுக்கு ஒரு பொண்ணோட கூந்தலுக்கு வாசம் இயற்கையா செயற்கையான்னு பெரிய சந்தேகம். அந்த முடி பிரச்சனையை தீக்கிறதுக்கு கடைசியில கடவுளே வர வேண்டியதாயிடுச்சு. உன் பிரச்சனை எப்படி? நான் மூடி வைக்கிறது முடி பிரச்சனை தான். ஆண்டி பாண்டியா, ஏன் அவன் பேரை சொன்னாலே இப்படி அலற? ஆண்டி நம்ம கூட்டாளிங்க சொத்தெல்லாம் சூறையாடிட்டான். இப்ப அவன் கணக்கில் நம்ம 2 பேர் மட்டும்தான் மீதியில. எந்நேரமும் அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும். அதை பத்திரப்படுத்தி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தையும் ஆண்டி கட்டியா கொடுத்து அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான் செய்யறது? இப்படி செய்வாள எப்படி இருக்கவே இருக்கு நம்ம ஆட்டு பங்களா. அங்க கொண்டு போய் நம்ம சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கி வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை. பாப்பா ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பாத்தாச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய. ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான் வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடே பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல 3வது ஆளு? பாண்டி பாண்டி, சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு. விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே. ஒரு 1/2 கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி வேணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை இனிமே எனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இப்படி உடம்ப காட்டிட்டு தெரிஞ்சேன்,
பொழந்துரும் பார்த்து. உதவாட்டியும் புலம்புறீரு, உதவுனாலும் புலம்புறீரு. ஆயாசமா இருக்குல்ல. அடிக்கிற கொள்ளையெல்லாம் அயலானுகளுக்கு போய் சேர்ற தவிர நமக்கு ஒண்ணும் மிஞ்சலையில. இல்ல பாண்டிய திருடி திங்கிற சாதி இல்ல, கொள்ளை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்குற குளம். சாக்கிறதா பேசு. கேட்கறதுக்கு நல்லா தாமலே இருக்கு, ஆனா நம்ம நிலைமைய பாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறது? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்ல. வழி இருக்கு, நீ மனசு வச்சா வழி இருக்கு. பாண்டிய பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்தா துப்பு கூலி 1 லட்சம். அதை நம்ம 4 பேர் கூறு போட்டா சரிக்கு புள்ள உடம்ப கூறு போட்டு கொடுக்கறா. விடுல, இவன் என்ன சொன்னா தெரியுமால? எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிதான் அவன் செஞ்சான். நீ சொன்னியா? ஆமா, நீ அடிக்கடி போலீஸ் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஓ மேல நம்ம சேகாலிங்களுக்கு ஒரு பொட்டு சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு தான் அந்த சோதனையை நான் வச்சேன். வேற ஒண்ணும். அலியா மேல சோதனையா? அதுவும் பாண்டி நீ என்னல இது? என்ன ஒரு கண்ணு மறு கண்ணு மேல சந்தேகப்படுமால? வெத்து போட்ட ஆத்தா கருத்து மேல சந்தேகம் வருமால? ஒரு செம்பத்துக்கு 2 உடம்பா இருக்கு, நமக்குள்ள சந்தேகமால? பாண்டி சங்கருக்கு காதல வச்சு கேட்டா சமுத்திர சத்து கேட்கிற மாதிரி என் நெஞ்ச எடுத்து கேடு. அது பாண்டி பாண்டி பாண்டின்னு துடிக்கும்ல? துடிக்கும். ஆமா பாண்டி. அல்லியா, என்ன மன்னிச்சிடல. பாண்டி, இனிமே விளையாட்டு கூட அப்படி செய்யாதல. ஒரு நல்லவனுக்கு மனசு தான் வெள்ளைம்பாங்க, மனுஷனே வெள்ளையா இருக்கிறது நீதாம்ல. ஏய் பெரியவரா, இவ்வளவு நாளா பாண்டி நம்ம தூண்டில சிக்கலன்னா நம்ம திறமை குறைவுன்னு நான் நினைக்கல. என்ன? நம்ம வலையில எங்கேயோ கிழிசல் இருக்கு, நம்ம கட்டிடத்துல எங்கேயோ ஓட்டை இருக்கு. என்ன சார் கிழிசல் ஓட்டைன்னு? நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியம். பாண்டிக்கு எப்படி சார் தெரியும்? இதுக்கு பதில் கட்சா பாண்டியோட தடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. யோ என்ன இது கட்டு? சந்திர பக்கா பாசமான விஷயமாச்சே, பக்கத்துல இருந்து சொல்லலான்னு பார்த்தேன். அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட் பண்ணிட்டேன். பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா, அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன். யாரோ ஒரு பப்ளிக் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான். அதுக்கும் இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம்? தேர் இஸ் பாயிண்ட் இன் இட். பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் ஒய்ஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா. அது ஐடியா சார். பொய்யான காயத்தை கட்டி பொண்டாட்டிய தாக்கன்றீரு. பொய்யான காயத்தை காட்டி அப்ப அலியா நெஞ்ச கீர்னது? அடச்சே. யோ ஃபுல் டீமோட அலியா வாட்ச் பண்ணோம். வாயா. வணக்கம் எஸ்ஐ சார். என்ன ஏட்டையா? என்ன இந்த பக்கம்? நான் மாடு பைக்கலான்னு வந்தேன். இவரு புலிஸ் இங்கே கிடைச்சா பால் கறக்கலான்னு வந்தார். நீங்க எப்படி? ஏட்டையாவுக்கு எப்பயுமே நமஸ்தா. ஏல அலியா, சுத்துப்பட்டுல சுத்துறதுக்கு பதிலா சினிமாவில் சேர்ந்திருந்த எங்கேயோ போயிருப்பவே. நெஞ்ச கீர்னது என்ன, கண்ணீர் விட்டது என்ன? அடடடடடா, நீ நடிப்பு சக்கரவர்த்தியில பின்னிட்டியாமே. நீங்க வேற சும்மா இருங்க ஏட்டையா. ஐயா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சத்தியமா அந்த பாண்டிய நான் உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கறேன். ஆமால, அதுவும் இன்னைக்கு இப்போ. ஆறு என்ன போலீஸ் துரத்துது. நீர் யாருன்னு எனக்கு தெரியுங்கயா. பொன்னியும் மணியையும் ஆத்து மணலாவும் கூழாங்கலவும் அள்ளித்த நம்ம அவராசையா. உனக்காக ஒரு உதவி செய்ய நான் காத்திருக்கோம்யா. யாரது இந்த நேரத்துல? இங்க யாராச்சும் வந்தாங்களா? எவன் அது நேரம் கட்ட நேரத்துல சமயம் தெரியாம சாமத்துல சம்சார வீட்டுல நுழையிறது? ஏன் கத்துற? இல்லதாயி, இங்க ஒரு ஆளை தேடி வந்தோம். இங்க எவன் வருவான்? பேராட்சி அம்மன் கோயில் கற்பகிரகத்துல பேன் பிசாசு வருமா? நீர் போலீஸ்னா என் மாமன் பட்டாளம். சார் பட்டாளமான் சார்,
பாம் கீம் போட்டு போறான். மன்னிச்சுங்க தாயி. வாங்க சார் வாங்க. செதில எரிஞ்ச புருஷன் கூட என்ன குத்தம் சொல்ல மாட்டார். தாய், சாமியை கூட தலை குனிஞ்சு கும்பிடாத இந்த பாண்டி கும்பிடுது. தாயே, உன் காலை தொட்டு கும்பிடுது. உன் தியாகத்துக்கு 7 செம்மத்துக்கு நான் உன் காலடி கடன்பட்டிருக்கேன் தாய். தாய், யார் அது? என் மகன் தாயா. இம்புட்டு நேரம் எங்க இருந்தா? இங்க தாயா படுத்திருந்தான். இந்த இறைச்ச சத்தத்து கூட முழிக்கல. அவன் முழிச்சுக்கிட்டே இல்ல, தூங்கிக்கிட்டே இல்ல, மயங்க கிடந்தாயா. பசி மயக்கம். அரிசி கடை வச்சிருக்க அங்கம்மான்னு தான் பேரு. ஒரு குந்துமணி அரிசி கூட வழி இல்லாத மூதி ஆயிட்டு. இனிமே இவன் என் பிள்ளை தாயி. இவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு. இல்ல, என் கூட வரியால? கஞ்சி கேப்ப கஞ்சி ஊத்துவீங்களா? இல்ல ஆரம்பா, இனிமே இதுதான் உன் வீடு. என்ன என்ன வெளியே தள்ளிட்டு இந்த பயலோட உள்ள போங்க. இல்ல வேலைம்மா, என்னாச்சு உனக்கு? என்ன ஏன் இப்படி பாடாப்படுத்துதீங்க? நான் சொத்து கேட்கேனா, சுகம் கேட்கேனா, உங்க மனசுல ஒரு இடம் தானே கேட்க. அதுல கூட இந்த மூதிக்கு இடம் இல்லைன்னா இவ ஒருத்தி. நீ சொல்றத பார்த்தா எனக்கு வேற ஒருத்தியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லுவ போல இருக்க. ஆமா ஆமா, அதுக்கு சாட்சியா ஒரு புள்ளையே பெத்து அதையே கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. அடி பாவி புள்ள, நெசத்தை சொல்ல போனா என் உசுரை காப்பாத்தின ஒருத்தியோட பையனை நல்லா வளர்க்க கூட்டியாந்துருக்கேன். உம்மா உசுரை காப்பாத்தணும் இல்லையா, ஏன் உசுரை வாங்க வந்த கூத்தியா? எந்த நேரம் பிறந்தேனோ இப்படி சீரழிஞ்சு சிறப்படைஞ்சு போனேனே. பேய் பிடிச்சுக்காடி உனக்கு. ஆளே நொந்து போய் வந்திருக்கேன். என்ன கோட்டிக்காரன் ஆக்காத, எனக்கு கெட்ட கோவம் வரும். வரட்டும், உனக்கு கோபம் வரட்டும். என்ன செய்வீரு? 2 பேர்த்த விட்ட மாதிரி விட்டுவீரு. வெட்டும், அப்புறமாவது வெறி அடங்கட்டும். அந்த சேரிக்கு சீராயிரும். இப்படியே நீ பேசிட்டு போன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீர் என்னென்ன செய்தீர்னு உமக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கு தெரியாது. இப்ப சொல்லுதே, நீர் புழுவா மதிக்கிற இந்த பொட்ட செருக்கி நினைச்சா போலீஸுக்கு. வேணாம் தாய், சுடலமான சாமிக்கு கோயில ஊருக்கு வெளியில கட்டியிருக்கேன், உனக்கு கோயில உள்ள கட்டியிருக்கு. தாய், உன் மனசுல எப்ப போலீஸ்ன்னு விழுந்துச்சோ அப்பவே என் கழுத்துக்கு கயிறு வந்துருச்சு. என்ன காட்டி கொடுத்த கெட்ட பேர் உனக்கு வேண்டாம் பிள்ளை. அது இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அது கூடாது. நானே போய் சரணடைஞ்சிடறேன்.
ஐயா கலங்காதே சூரியன் உடையாதேன்னு சொல்லுவாளே மவராசி. இப்படி சுக்குடூரா உடைச்சிட்டு போயிட்டாலே. இந்த பாவியோட வாழ வேண்டாம்னு என் பூவை வேலம்மா போயிட்டாயா போயிட்டா. எனக்கு எல்லாம்னு இருந்த அவளே போயிட்டா. இனிமே எனக்கு நானும் சாவுக்கு தாமலே சாலையை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் போறேன், எல்லாத்தையும் விட்டு போறேன். இந்தால பாண்டி, என்னல இது? இதை எங்க மேல எரிஞ்சு கொன்னுட்டு போல. ஏம்ல? பின்ன நீ இப்படியெல்லாம் பேசுனா? நெசந்தாமல சொல்லுதேன். என் நாடி நரம்பெல்லாம் அடங்கி போச்சுல. இப்ப உசுருள்ள போனவ. பாண்டி, எங்க நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு 4 மக்கமாரு, அவனுக்கு 3 தங்கச்சி, இவன் ஒன்றதுக்கு ஒரு குடிசை வீடு கூட இல்லாம இருக்கான். சொல்லுறத காதுல வாங்குதியா? உன் பாட்டுக்கு பேசாம இருக்கியே. எங்களுக்கு அந்த ஒயிலா புள்ள கதுதானா? ஒயிலாவா? என்னாச்சு அவளுக்கு? உன் கூட தொடுப்பு அவளுக்கு இருக்குன்னு போலீஸ்கார பயணம் பிடிச்சிக்கிட்டு போய் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை செய்தாங்களாம். உசுறு போனா கூட உன்னை பத்தி மூச்சு விட மாட்டேன்ற புள்ள. அவளுக்காகவாவது பாண்டி, பழைய பாண்டியா, சீவலப்பேரி பாண்டியா மாறணும். எங்க அவ? நாளை தூத்துக்குடி ஜெயில இருந்து திருநெல்வேலி கோர்ட்டுக்கு கொண்டு வராங்களாம்.